அண்மை காலமாகவே திமுகவுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருமாவளவன் இந்த மோதல் சற்று விமர்சனமாக எழுந்தவுடன் இல்லை நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோம், வேண்டுமென்றே இதை அரசியலாக்கி விடுகிறார்கள் என்று சமாளிப்பதையும் வழக்கமாக்கி கொண்டுள்ளார். அண்மையில் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மது ஒழிப்பு மாநாடு திமுகவுக்கு எதிரான மாநாடு என்று பல்வேறு தரப்பினரும் தங்களது கருத்துக்களை முன்வைத்து வந்தார்கள். மேலும் வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுகவிடம் அதிக சீட்டுகளை பெறுவதற்காகவே இந்த மாநாட்டை நடத்துவதாகவும் அதற்காக தான் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள நடிகர் விஜய் மற்றும் அதிமுகவிற்கு அழைப்பு விடுத்து வருவதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகிறார்கள். இதை உறுதிப்படுத்தும் விதமாக திருமாவளவன் ஒரு கூட்டத்தில் பேசும்போது மதுவிலக்கை இன்னும் இந்த 2 ஆண்டு காலத்தில் திமுக நிறைவேற்றினால் எத்தனை விஜய் வந்தாலும் திமுகவின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்று மறைமுகமாக திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை மணியை அடித்தார். அதாவது மதுவிலக்கை திமுக கொண்டு வரவில்லை என்றால் 2026 சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் ஆட்சியை பிடிப்பார் என்பது போன்ற ஒரு எச்சரிக்கையை திமுகவிற்கு திருமாவளவன் கொடுத்துள்ளார். இப்படியான சர்ச்சைகள் நீண்டு வரும் நிலையில் விடுதலைகள் சிறுத்தைகள் கட்சியின் தொடக்கப்பட்டவுடன் முதல் முறையாக மதுரை மாவட்டம் புதூரில் திருமாவளவன் முதல் முறையாக கொடியேற்றிய கொடிக்கம்பம் நேற்று நள்ளிரவில் போலீசாரால் அகற்றப்பட்டது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து இன்று காலை திருமாவளவன் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று ஒரு காணொலியை பகிர்ந்து பரபரப்பை உண்டாக்கினார். பின்னர் அடுத்த சில மணி நேரங்களில் அந்த காணொலியை அவர் டெலிட் செய்த நிலையில் இது குறித்த விவாதம் தமிழக அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டது. இதற்கு விளக்கம் அளித்த திருமாவளவன் தனது அட்மின் தவறு செய்திருக்கலாம் என்று நடந்தது என்பது எனக்கு தெரியாது என்றும் நான் அந்த காணொலியை நீக்கவில்லை, இது எங்களுடைய அரசியல் ரீதியான நீண்டகால கருத்துதான் என்றும் திருமாவளவன் தெரிவித்திருந்தார். நிலையில் மீண்டும் அதே காணொலியை திருமாவளவன் தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அதில் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என 1999 தேர்தல் பாதையில் அடியெடுத்து வைத்த போதே உரைத்து முழங்கிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இந்த காணொலியின் பின்னோட்டத்தில் சமூக தளவாசிகள், அடே அட்மின் நீ சும்மாவே இருக்க மாட்டையா, அடே அட்மின் நீ திரும்பவும் வீடியோ போடுறியா, அடே அட்மின் நீ என் தோழர் பொறுமையை சோதித்து பார்க்கிறாயா, இந்த முறை திருமாவே போட்டு விட்டார் போல பதிவு போட்டது அட்மினா இருக்குமோ, உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு திமுக கூட 2 சீட்டுக்கு பிச்சைதான் எடுக்க போறீங்க ஜோக்கர், என்ன சின்ன குழந்தை மாதிரி இப்படி அடம் பிடிக்குமாறு என்று கமெண்ட் செய்து வருகிறார்கள். இது தற்போது அரசியலில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது.